கலெக்ஷனா? ஷூட்டிங் முடிஞ்சதும் சாயங்காலம் தான் சம்பளம் கொடுப்பாங்க. அதான் ஜோ. அப்படியா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணே ஒரு நிமிஷம். என்னடா அண்ணே, நீங்க மட்டும் அண்ணிக்கிட்ட பேசுறீங்களே, நானும் கொஞ்சம் பேசுறேன். அப்படிங்கிற? ஆனா ஒரு வார்த்தை தான் பேசணும். தீபு, என் அசிஸ்டன்ட் சூனா பானா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணுமா? அசிஸ்டண்டா? அப்ப நமக்கு செம்ம வேட்டை தான். அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரு கை கால் எடுத்துட்டா செம்ம கலெக்ஷன் ஆகும். அண்ணி அண்ணி, நான் டிஃபன் பாக்ஸ்ங்கற சூனா பானா பேசுறேன். என்னது டிஃபன் பாக்ஸா? பேரு ராசியான பேரு, நிறைய காசு வரும். ஆமா அண்ணி, இப்ப கூட உங்களை புகழ்ந்து பேசுனதுக்கு அண்ணன் 10 ரூபாய் கொடுத்தாரு. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுதே. அண்ணன் கோட்றனா நீங்க சுத்தமான வாட்ரு. நீங்க 2 பேரும் சேர்ந்தா கரெக்டான மிக்சிங்கா இருக்கும். ஐயோ, மிக்சிங்க பத்தி பேசுறானே, நாக்கு வேற நமங்குது. கடை திறக்க வேற 12 மணி ஆகுமே. ஒரு வார்த்தை தானே பேச சொன்னேன். நீ என்ன குத்தாலத்துல குளிர் போற மாதிரி பேசிட்டே இருக்க. குரா குடுக்குறேன். ஹலோ, சிக்னல்னா விட்டு விட்டு தான் வரும். ஏன் சிக்னல் விட்டு விட்டு வருது? அது ஷூட்டிங் லொகேஷன் மாறிக்கிட்டே இருக்கும், அதான். அப்படி அதோர. தேங்க்ஸ். என்ன பின்னாடி அங்க யாரோ பேசுற மாதிரி சத்தம்லாம் கேக்குது? ஐயோ, அது ஷூட்டிங் முடிஞ்சிருச்சான், அதான். கோயில சுண்டல் கொடுக்குறாங்க, வாடி போலாம். என்னது சுண்டல் குடுக்குறாங்களா? ஐயோ, ஆமா ஆமா, தினமும் சாயங்காலம் ஷூட்டிங் முடிஞ்சதும் பொங்கல் கொடுத்துதான் வீட்டுக்கே அனுப்புவாங்க. சரி சரி சரி, அப்போ ஓகே, அப்போ ஓகே. நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது நான் கூட நடிக்க வந்துடலான்னு பாக்குறேன். கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த சினிமாக்காரங்கெல்லாம் ஃபாரின் சோப் போட்டு குளிப்பாங்களாமே, நீயும் பெரிய ஆர்டிஸ்ட் தானே, நீ என்ன சோப்பு போட்டு குளிப்ப? ஐயோ ஜோ, நான் சோப்பெல்லாம் போட மாட்டேன். என்னது? அப்போ குளிக்கிறதுக்கு நேரா சென்ட் தான். ஓ, சென்ட் தேய்ச்ச குளிப்பியா? சரி 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 சரி, அதான் போன்லயே சும்மா கம கம கமன்னு வாசம் தூக்குதே. ஆமா தர. ஐயோ சிரிக்கிறியே. நல்ல வேலை போயிட்டாரு, நிம்மதியா ஒரு தூக்கத்தை போடுவோம். அண்ணா, எவ்வளவு நேரம் பாத்ரூமுக்குள்ளே போனை பேசிட்டு இருப்பீங்க? ஐயோ, பாத்ரூமா? பாத்ரூமாடா? அட வாங்க. தீபிகா, என் செல்லவே. அண்ணா பாஸ், டீ சாப்பிட்டு வந்துடுறேன், தூக்கமா வருது. தீபிகாவுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு எடுத்துட்டானே. ஏன் ஜோ, உங்களுக்கு பழனி பிடிக்குமா, திருப்பதி பிடிக்குமா, இல்ல திருவண்ணாமலை பிடிக்குமா? அது என்ன தீபு, தமிழ்நாட்டுல இருக்க கோயிலா பார்த்து கேக்குற? எனக்கு கோயில்னா ரொம்ப பிடிக்கும். மும்பைல இருக்கிற ஏதோ ஒரு இடம் பத்தி கேள. ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஆனா மும்பைல நீ இருக்கிற இடம் மட்டும் எனக்கு பிடிக்கும். தீப்தி, நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்ப எனக்கு நேரம் போறதே தெரியல. ஆமா, இப்ப மணி 1 ஆக போகுது. இன்னைக்கு நான் தூங்க மாட்டேன், ஏன்னா உங்க நினைப்பிலே இருப்பேன். நம்ம 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அவ்வளவு சந்தோஷமா? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி, அதான். என்னது? இல்ல ஜோ, பெருமாள் கோயில் பக்தை. அப்படியா? ஐயோ ஜோ, டைம் ஆச்சு. இங்க பொங்கல் வாசனை வேற மூக்க தொலைக்குது. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். தீப்தி, ஒரு நிமிஷம். நானும் உன் கூட சேர்ந்து பொங்கல் சாப்பிட போற அந்த நாளை நினைச்சு ஏங்கிட்டு இருக்கேன் தீப்தி. ஜோ,
கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரும் ஜோ, நீங்க கவலைப்படாதீங்க. ஓகே, நான் வைக்கிறேன். ஒரு நிமிஷம். உங்ககிட்ட நான் பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் ஏன் அர்ஜுன் சார், நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம எதுக்கு பீரோவை திறக்க சொன்னீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், போன் தானே பேசிட்டு இருக்க, எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுற? பேசுங்க. திருப்பி போன் பண்றேன் இருங்க. இப்ப சொல்லு. இல்ல சார், நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம எதுக்கு பீரோவை திறக்க சொன்னீங்க? ஏன், ஆனந்த் ஏதாவது ஃபீல் பண்ணானா? அவரு ஃபீல்லாம் பண்ணல, நான் தான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன். ஓ, நீ எதுக்கு ஃபீல் ஆன? உங்க தம்பியோட பிரைவசிய கெடுத்துட்டீங்கல்ல, அதான் ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் சார். என்ன பெரிய பிரைவசியா? காதலியோட இருக்கிற பிரைவசிய அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். மீனாட்சி. மீனாட்சியா? இல்ல, நட்சத்திரா கூட ஆனந்த் சார் இருக்கிறப்போ நீங்க வந்து டிஸ்டர்ப். பார்வசு, நீ ஒரு பேர் சொன்னியே, மீனாட்சி. அதெல்லாம் வேணான்னு தான் நம்ம நட்சத்திராவை ஆனந்துக்கு பேசி முடிச்சிருக்கோம். ஆமா, அவளை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்த மாதிரி ஒரு டாக் எல்லாம் ஓடுதே, அதெல்லாம் உண்மையா? மீனாட்சி ஏன் சார் பிடிக்காது உங்களுக்கு? பிடிக்காதுன்னா பிடிக்காது, அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செட் ஆகாது. விட்டுரு வசு. ஏன் சார் செட் ஆகாது? இது பார்வசு, இந்த மாதிரி மடக்கி கேள்வி கேட்காத. எங்க அம்மாக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல, அவ்வளவுதான். சரி, நீங்க காஃபி சாப்பிடுங்க, சூடு ஆறிட போகுது. சூடே இல்ல. சூடு இருக்கே சார். ஏய், நான் என் பாடி சூட சொல்ல, காஃபியோட சூட சொன்னேன். ஏய், கரெக்டா தானே சார் இருக்கு? ஏய், நான் குடிச்ச காஃபி எதுக்கு நீ குடிக்கிற? நான் தானே குடிக்கணும் மிஸ்டர் அர்ஜுன் சார். ஏய், இந்த மாதிரி கண்ணடிக்கிறது, நான் குடிச்ச காஃபியை குடிக்கிறது, இதெல்லாம் வேணாம். நீ போட்டு கொடுத்த காஃபி ஃபர்ஸ்ட் என் டேஸ்ட்லயே இல்ல, செட்டே ஆவல. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பி இங்க இருந்து. அதெல்லாம் என்னால போக முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். வசு, நீங்க இருந்தா என்னால ஒர்க் பண்ண முடியாது, தயவு செஞ்சு கிளம்பு வசு. நான் இங்க இருக்கிறதுக்கும் நீங்க வேலை பாக்குறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? வேண்டாம். இந்த பாரு, இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க பாரு, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றதால தான் வேலை பார்க்க முடியலன்னு சொல்றேன். ஓ, இது பாருங்க அர்ஜுன் சார், நீங்க 1000 தான் கோவப்படுற மாதிரி திட்டினாலும் நடிச்சாலும் நீங்களும் நானும் தான் ஒண்ணு சேருவோம். ஏன் கேளுங்களேன், ஏன்னா அதான விதி. விதி இல்ல, ஒண்ணு இல்ல, உன் புத்தி. சார், அதெல்லாம் இல்ல சார். நீங்க நம்பலனா நான் வேணா ப்ரூவ் பண்ணட்டுமா? ஒண்ணும் ப்ரூவ் பண்ண வேணாம். நீ ஏதாவது கேடி வேலை பாப்ப, நீ கிளம்பு. சார், நான் ப்ரூவ் பண்ண போற விஷயத்துல அதெல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா இது நம்ம பாடி சம்பந்தப்பட்டது. என்னது, பாடி சம்பந்தப்பட்டதா? அப்ப நான் கன்ஃபார்மா இதுக்கு வரல. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு. வா வா, ஃபர்ஸ்ட் வெளில போ. இருங்க சார், ஏன் சார் இப்படி பயப்படுறீங்க? இது அவங்க பாடியில நான் வைக்க போற போட்டி. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்களேன். ஏன் உடம்ப அளந்தா 8 ஜான் வரும், அதே மாதிரி உங்க உடம்பும் 8 ஜான் இருந்தா நாம கண்டிப்பா ஒண்ணு சேர்ந்தே தீருவோம். அது எப்படி வரும்? ஏய், நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு. அதெல்லாம் வராது சார். சார், வரும் சார், அதுதான் பொருத்தங்கிறது. கல்யாண ஜாதகத்துல 10 பொருத்தம் இருக்கான்னு பாப்பாங்கல்ல, அதுல இதுவும் ஒண்ணு. நான் சொன்ன மாதிரி அவங்க கையால அவங்க அளக்குறப்போ என்னோட உயரமும் உங்களோட உயரமும் 8 ஜான் இருந்தா
நம்ம கல்யாணத்தை யாராலையும் தடுக்கவே முடியாது சார். இப்ப பாருங்க, நான் அளந்து காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 அப்புறம் 8. பாத்தீங்களா அர்ஜுன் சார், 8 ஜான் வருது. அதே மாதிரி நீங்களும் உங்க உடம்ப அளந்து பாருங்க, கண்டிப்பா 8 ஜான் தான் வரும். ஏன்னா அதான் சார் விதி. என்னால என்ன முடியாது, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? கிளம்பு, கெட் அவுட். பாத்தீங்களா, போட்டிக்கே வர மாட்டேங்கிறீங்க. அப்போ தோத்து போயிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம். அதே மாதிரி 8 ஜான் இருந்தா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்க. அதானே? கரெக்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? இந்த பார் வசு, அது என்ன கர்மமானாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்போ நான் சொல்றதுல நம்பிக்கை இல்ல. சரி, ஓகே. கிரேட் எஸ்கேப். அப்பா, என்ன தம்பி ஒரு மாதிரி உட்காந்துருக்கு? என்ன தம்பி, வசு மேடம் வந்துட்டு போறாங்க. உங்களுக்கு எப்பவுமே அவங்க திருமுகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு பொழுது போகும் போல இருக்கு. அப்படியே உள்ளுக்குள்ள 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்குமே. ஏன் உத்தமன் இப்படி மாறிட்டீங்க? ரெண்டு பேர் உடம்புல 8 ஜான் இருந்தா ஒண்ணு சேருவோங்கிறா. இது என்ன புது கணக்கா இருக்கு, புரியலையே. அவ உடம்ப அளந்து பார்த்தா 8 ஜான் இருந்துச்சு, எனக்கு அளந்து பார்த்தா தம்பி குழப்பத்துல இருக்கீங்க போல இருக்க. ஆபீஸ் குழப்பமா இல்ல ஆத்துக்காரி குழப்பமா? இது வேற குழப்பம் உத்தமன். வசு என்ன சொன்னானா, 2 பேர் இருக்காங்க, அவங்க கையாலேயே அவங்க பாடிய அளக்கணும். 8 ஜான் இருந்தா அவங்க 2 பேர் ஒண்ணு சேர்றத யாராலையும் தடுக்க முடியாதான். அது உண்மையா உத்தமன்? என்ன இது புரிந்தா கணக்கா இருக்க? அதான் உத்தமன், எனக்கும் புரியல. எனக்கு எதிரவே அவ உடம்ப ஃபுல்லா கணக்கு எடுத்தா, அவளுக்கு 8 ஜான் இருந்துச்சு. என் பாடிய எண்ணி பார்க்க சொன்னா, நான் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை விரட்டி அமிச்சிட்டேன். விரட்டி விட்டீங்களா? அப்புறம் வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்க வேண்டியது தானே. அதுக்கப்புறமா எதுக்கு குழப்பத்துல இருக்கீங்க? அவ சும்மா கலாய்க்கிறாளா இல்ல உண்மையா சொல்றாளானே தெரியல. தம்பி, உங்க உடம்ப ஜான் போட்டு அழக சொல்றாங்க, அவ்வளவுதானே. அளந்து பாத்திர வேண்டியது தானே. அதுக்கு எதுக்கு தம்பி இவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படிங்கிறீங்க? அப்படி அளந்து ஒரு வேலை 8 ஜான் இருந்தா நீங்க யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. ஓகே தம்பி, யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். வசு மேடம் கிட்ட மட்டும் சொல்லிடுறேன் தம்பி. தத்தி தத்தி, சரியான தத்தி. சொல்ல சரி, சொல்ல 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 அளந்துலாமா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? 1 2 3 4 5 6 7 8. அர்ஜுன் சார், ஐயோ தலைவலி. வசு மேடம் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா நான் சொல்ல, என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. தலைவலிக்குதுங்கிறேன். கிட்ட வராங்க. போதும் போதும் போதும். வாங்க மேடம். என்ன அர்ஜுன் சார், என்ன வெளியே அனுப்பி விட்டுட்டு அளந்து பாத்துருப்பீங்க போல இருக்கு. என்ன 8 ஜான் வருதா? உன்னை யாருங்க கூப்பிட்டாங்க? வேலைப்பா. என்ன வெளியே அனுப்பி விட்டுட்டு நீங்க அளந்து பாப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ரிசல்ட் தெரிஞ்சுக்க நான் இங்கே இருந்தேன். ஏய், நீ தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? அப்போ நான் சொன்னதுதான் அப்படிதானே? மேடம், ரிசல்ட் நீங்க சொன்னதுதான். ஆனா தம்பி உங்ககிட்ட எதையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு. உத்தமன், அது எனக்கு குழப்பமா இருக்கு, என்னால தீர்மானமா எதுவும் சொல்ல முடியல. ஆனா நான் குழம்பு நிக்கும் போது நீயா ஒண்ணு முடிவு பண்ணிக்காத, புரிஞ்சுதா? என்ன இங்க ஒரே குழப்பமா இருக்கு? அது ஒண்ணு இல்ல. உத்தமன், என்ன டிஸ்கஷன் அங்க? அது என்ன இங்க குழப்பம் குழப்பம் பேசிட்டு இருக்கீங்கன்னு தம்பி கேக்குறாப்ல, வேற ஒண்ணு இல்ல. அது ஒண்ணு இல்லப்பா, அது தம்பியோட உடம்ப ஜான் போட்டு பார்த்ததுல 8 ஜான் வந்தது.
வசு மேடத்தையும் அளந்து பார்த்தா அதுவும் 8 ஜான் வருது. 8 8 ஒண்ணு சேர்ந்ததுன்னா ஓகே தம்பி, நான் ஆஃப் ஆகிக்கிறேன். இங்க பாருங்க சார், யார் உடம்பா இருந்தாலும் ஜான் போட்டு அளந்தாலும் 8 தான் வரும். பாத்தீங்களா சார், எனக்கு 8 தான் வருது. சார், இவர் நம்ப மாட்டாரு, நீங்க அளந்து காமிங்க. என்னைய சொல்ல சார், உங்களை அளந்து காமிங்க. ஆமா தம்பி. பாத்தீங்களா சார், அவருக்கு 8 தான் வருது. இததான் பெரியவங்க சொல்லுவாங்க, 8 8 ஜானு தான் வரும்னு. சரி, கீழே சாப்பாடு ரெடியா இருக்கு, வாங்க. நான் கிளம்புறேன். ஏய், இந்த லாஜிக் எனக்கு தெரியாதுன்னு நீ என்னையே ஏமாத்த பாக்குறியா? ஏய் ஏய் வசு, ஏய் 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 ஓடாத வசு, நான் தள்ள முட்டவன். ஏய் ஏய் என் பெட் காப்பி. ஏய் புடிங்க ஓடுவன். தம்பி போதும் தம்பி, எழுந்திருங்க. வசு எந்திரி வசு. ஏய், எப்போ இந்த மாதிரி கடைசியில மேல வந்து ஊந்துருவேன் தெரியும் எனக்கு. அது கிளம்புனி. சார், நான் வந்து உங்க மேல விழல. இதெல்லாம் தானே அமைஞ்சது சார். இதான் விதிங்கிறது. ஏய், பெரிய விதி. போ போ. எல்லாம் உங்களால வருது உத்தமன். எங்க உத்தமன்? உத்தமன் இங்கதான் இருக்க. ஐயோ உத்தமன், உங்களுக்கு என்னாச்சு? ஏந்திரிங்க. நீங்க இங்க பத்துட்டு இருக்கீங்க. போதும் தம்பி, எந்த பதிலும் சொல்லாதீங்க. உங்க ரொமான்ஸ்ல என் பேண்ட் கிழிஞ்சிருச்சு. பாத்து உத்தமன். வசு பாத்து உத்தமன், பேண்ட் வேற கிழிஞ்சிச்சு. எப்படியோ ஒரு விளக்க போட்டாச்சு. இன்னும் 2 விளக்கு தான். அதையும் வெற்றிகரமா ஏத்திட்டோம்னு வச்சுக்கோயேன், எல்லா பிரச்சனையும் நல்லபடியா சால்வ் ஆயிரும். மீனாட்சி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மீனாட்சி, என்ன அண்ணன் ஞாபகமா? நீ என் கூட இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கலாமா? வா, நம்ம ஒரு கேம் விளையாடலாம். ஏன்? ஓ மூட மாத்துறதுக்காக தான். வா, எந்திரி. இப்போ இந்த கர்ச்சிஃபால நான் உன் கண்ணை கட்டுவனா, நீ என்ன கண்டுபிடிப்பியா? நான் சின்ன வயசுல என் அண்ணன் கூட விளையாடி இருக்கேன். ஏய், எப்ப பார்த்தாலும் உன் அண்ணன் அண்ணன்னு சொல்லாத. என் அண்ணன் ரொம்ப நல்லவர், அப்படிலாம் பேசாதே. சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, நல்லவர் தான். வா. என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிருவியா? என் அண்ணனை நான் எவ்வளவு தடவை அவுட் பண்ணிருக்கேன் தெரியுமா? இப்ப எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க. சரி சரி, ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. மீனாட்சி, இங்க இருக்கேன். இங்க இங்க. ஏய் பாத்து.